சில அரசியல்வாதிகள் இதையே வந்துட்டு பொழப்புக்காக வந்துட்டு அரசியல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான நிகழ்ச்சிகள் வேறு எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது. எதிர்கட்சியாக இருந்தால் கூட இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் நடத்தும் போது அவங்க உறுதுணையாக கூட பக்கபலமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில எதிர்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைம்லையும் வந்துட்டு அரசியல் பண்ணுறாங்க. இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். காஷ்மீர் டு கன்னியாகுமரி, இது எங்கள் காஷ்மீர். காஷ்மீரை எந்த சூழ்நிலையிலையும் எக்காரணத்தை கொண்டும் இந்தியர்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம். காஷ்மீர் எங்கள் பகுதி. இது அகண்ட் பாரத்ன்னு சொல்லக்கூடிய எங்களோட பாரத நாட்டின் ஒரு பகுதி. காஷ்மீரை எக்காரணத்தை கொண்டும் இந்தியர்கள் நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம். ஜெய்ஹிந்த், வந்தே மாத்திரம். காஷ்மீரில் அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு எந்த ஒரு பேருலையும் இந்தியா கொடியை நீங்கள் பார்க்க முடியாது. அப்படியேப்பட்ட காஷ்மீர்லேயே வந்து பார்த்தா இன்றைக்கி அங்கங்கிற லோக்கல் இஸ்லாமியர்கள்லாம் ஒன்று கூடி அவங்க இந்தியா கொடியோட ரேலி பண்ணுறாங்க, பேரணி நடத்துகிறாங்க. தீவிரவாதியை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் எழுது, இந்தியா பாரத் மாதா கி ஜெய் இது மாதிரி கோஷங்கள்லாம் எழுது. பாகிஸ்தானை கண்டிச்சும் கூட அவங்க வந்துட்டு கோஷம் போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒற்றுமை ஒருமைப்பாடு, காஷ்மீருக்கான மக்கள் வந்துட்டு ஒன்று கூடி உறுதுணையாக வந்துட்டு இந்திய அரசாங்கம் கூட நாங்கள் நிற்கிறோன்னு அவங்க காட்டுறாங்க. அவங்க காட்டுற அந்த ஒற்றுமை கூட வந்துட்டு இங்கே இருக்க லோக்கல் அரசியல்வாதிகள் காட்ட மாட்டாங்க. அது நினச்சாதான் ரொம்ப வருத்தமாக கேவலமாகவும் இருக்குது. காஷ்மீர் மண்ணுக்குள்ள நிறைய தீவிரவாத தாக்குதல் நடக்கும். அது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம February 14 கூட பார்த்தோம். நம்ம அந்த ஜவான்ஸ் மேலே குண்டு வெடிப்பு நடத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சிவிலியன்ஸ் மேலே எந்த ஒரு தாக்குதலுமே நடத்துனது கிடையாது தீவிரவாதிகள். காஷ்மீரில் சிவிலியன்ஸ் மேலே எப்பெல்லாம் தாக்குதல் நடத்துகிறாங்களோ அதை டார்கெட் பண்ணி ஹிந்துக்கள் மேலே தான் நடத்துகிறாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அமர்நாத் யாத்திரா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அமர்நாத் கோயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பனிலிங்கம் அது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீருக்குள்ளே தான் இருக்குது. பல வருஷங்களுக்கு முன்னால் அந்த யாத்திராவுக்கு சென்ற ஹிந்துக்கள் மீது பயங்கரமான தாக்குதல் பண்ணி நிறைய பேர் வந்துட்டு சாவடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு தாக்குதல் சிவிலியன்ஸ் மேலே இப்போ தான் நடக்குது. அவங்க பண்ணுற ஒவ்வொரு தாக்குதலும் சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணும் போது ஹிந்துக்களை தான் டார்கெட் பண்ணுறாங்க. வெளிநாடு சக்திகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிந்து மதத்து மேலே எவ்வளோ வெறுப்பு விதைக்கிறாங்கன்றது தெரியும். இந்துக்கள் டார்கெட் பண்ணி கொல்லப்படுறாங்க. அதற்கு ஆதரவாக குரல் கொடுத்தா மதவாதின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்தியாவில் தான் இந்த மாதிரி கொடுமைலாம் நடக்கும். டெரர் ஹேஸ் நோ ரிலீஜன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. டெரருக்கு ரிலீஜன் இருக்குங்க. அவங்க ரிலீஜனை டார்கெட் பண்ணி தான் அட்டாக்கே பண்ணுறாங்க. ஹிந்து லைஃப்ஸ் மேட்டர்ஸ், காஷ்மீர் மேட்டர்ஸை விட ஹிந்து லைஃப்ஸ் மேட்டர்ஸ் வரணும். ஹிந்துக்களின் பாதுகாப்பை வந்துட்டு உறுதிப்படுத்தணும். ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து பண்டித் ஒருத்தர் வந்துட்டு காஷ்மீர் ஸ்கூலில் வந்துட்டு ரீஜாயினிங் ப்ரோக்ராமுக்காக ஸ்கூல் டீச்சரை வந்துட்டு பட்ட பகலே வந்துட்டு சுட்டு கொன்னாங்க. இந்த மாதிரி அவ்வப்போது சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் நடந்தாலும் முதல் தடவையாக வந்துட்டு ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க. 1992 எக்ஸோடஸ் ஆஃப் காஷ்மீரி பண்டிட்ஸ் 10 லட்சத்துக்கான காஷ்மீரி பண்டிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அகதிகளாக்குனாங்க சொந்த நாட்டிலேயே. அந்த மாதிரியும் இப்போ தான் பண்ணலாமான்னு ட்ரை பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்புகள். ஏன்னா இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கு. எதுவும் வந்து திருப்பி அடிப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கவர்மெண்ட் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்ட்டு.